ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை ஒரு 2 மினிட்டில் சொல்லலாம் அப்படின்ட்டுன்னு. அதாவது தூக்கங்கிறது ரொம்ப ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னாலே, நம்ம நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளும் அன்றைக்கி ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்போம். ஒரு நாள் தூங்கி மறுநாள் விடிகாலம்பற எழுந்திரிச்சு மறுநாள் காலைல எழுந்திரிக்கும் போது தான் நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறதே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தூக்கத்தை வந்து நம்ம எவ்வளோ ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. இப்போ தூங்குறதுக்கு வந்து மேஜராக வந்து இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஆடிட்டர்ஸ்லாம் வர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இதை செக் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி வந்து சிஸ்டமேட்டிக்காக ரன் ஆகுதா, என்ன இருக்கிற சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுறாங்களா, வெதர் இட் சிஸ்டமாக இருக்கட்டும் அண்ட் மேனுவல் ஒர்க் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதே வந்து நம்ம பாடிக்கு வந்து சிஸ்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிஸ்டம் இருக்குது. அது என்னென்னா பயாலஜிக்கல் கிளாக். அதாவது இந்த டைமுக்கு சாப்பிடணும், இந்த டைமுக்கு தூங்கணும். நம்ம அதை பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு அடுத்த தடவை இன்சிஸ்ட் பண்ணும். நம்ம அதை எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ எப்போவுமே தூங்கணும், நல்லா தூங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மேஜரான வந்து என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச நான் சில விஷயத்த சொல்கிறேன். ஒன்று, தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நைட்டு டின்னரை சாப்பிட்றணும். இப்போ இன்கேஸ் வந்து நான் 10 மணிக்கு தூங்க போகிறேன் அப்படின்னா 6-7 மணி மேக்ஸிமம் 7 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். ஆஃப்டர் சன்செட்டுக்கு அப்புறம் நம்ம எதனா சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஜீரணம் ஆகாது. அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து 6-7 மணிக்கெல்லாம் சாப்பிட்றது அந்த மாதிரி. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவர் அட்லீஸ்ட் வந்து ½ அன் ஹவருக்கு முன்னாடினாலும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணில் அந்த ஸ்க்ரீன் அந்த வெளிச்சமே படக்கூடாது. அடுத்து வந்து நம்ம தூங்குகிற இடம் அப்படிங்கிறது ரொம்ப இருட்டாக இருக்கணும். ஏன்னா இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் தெரியும், சரி ஓகே இருட்டாகிடுச்சு நம்ம இப்போ கண்ணை மூடி தூங்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம மூளையே வந்து அந்த மாதிரி விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி தூங்கும்போது நம்ம இன்றைக்கி கிடச்ச எல்லாத்துக்கும் நன்றி கிராட்டிடியூட் உணர்வு அந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு, இறைவா இன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு, தேங்க்யூ காட், நாளைக்கு விடிகிற பொழுது நல்ல பொழுது அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கணும். இதெல்லாம் வந்து தூக்கத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னொன்று என்னென்னா, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தூங்கணும். எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு தூக்கமே வராது. ஸோ எதாக இருந்தாலும் ஓகே நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே நடக்கட்டும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பும் சரி மனசும் சரி ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இது சும்மா ஜென்ரலாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் எதனா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.